போஸ்ட் ஆபீஸில் செப்டம்பர் 1 முதல் புதிய அதிரடி மாற்றங்கள். மாறப்போகும் சேமிப்பு கணக்கு விதிமுறைகள். தமிழக மக்கள் பாதுகாப்பான சேமிப்புக்கு பெரிதும் நம்பியிருக்கும் தபால் நிலையங்களில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய டிஜிட்டல் மற்றும் பயோமெட்ரிக் விதிமுறைகள் முழுமையாக அமலுக்கு வரவுள்ளன. இனி தபால் நிலைய சேமிப்பு கணக்குகள் ஆர்டி அல்லது செல்வமகள் சேமிப்பு திட்டங்களில் பணம் செலுத்தவோ அல்லது எடுக்கவோ எந்த ஒரு காகித செலானும் நிரப்ப வேண்டிய அவசியமில்லை. பொதுமக்கள் கவுண்டருக்கு சென்று தங்கள் ஆதார் எண்ணை கூறி பயோமெட்ரிக் மெஷினில் கைரேகை வைத்தாலே போதும். இந்த பயோமெட்ரிக் முறை மூலம் ஒரே நேரத்தில் 50,000 ரூபாய் வரை டெபாசிட்டும் 20,000 ரூபாய் வரை வித்ட்ராவலும் எளிதாக செய்து கொள்ளலாம். மேலும் ஒருமுறை உங்களது ஹோம் பிரான்ச்சில் ஆதார் EKYC வெரிஃபிகேஷன் முடித்துவிட்டால் இந்தியாவின் எந்த ஒரு போஸ்ட் ஆபீஸ் கிளைக்கும் சென்று உங்களது கைரேகை மூலம் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியும். ஆனால் இந்த அதிநவீன டிஜிட்டல் வசதிகளை பயன்படுத்த வேண்டும் என்றால் பொதுமக்கள் தங்களுடைய நடப்பில் உள்ள மொபைல் எண்ணை செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள் போஸ்ட் ஆபீஸ் கணக்குடன் இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மொபைல் எண் இணைக்கப்படாத கணக்குகளுக்கு இந்த பயோமெட்ரிக் சேவை வழங்கப்படாது என தபால் துறை தெளிவுபடுத்தியுள்ளது. காகித செலான்கள் இல்லாமல் வெறும் கைரேகை மூலமாகவே தபால் நிலையங்களில் பண பரிவர்த்தனை செய்யலாம் என்ற இந்த புதிய டிஜிட்டல் மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.